இந்த மாதிரி லேசான துணியில் இந்த மாதிரி கழுத்துக்கு வைக்கிற கேன்வாஷ் வச்சோம்னா அடித்து திருப்பினதுக்கப்புறம் நம்மளுக்கு வெளியே தெரியும். இந்த மாதிரி வெளியே தெரியும். இந்த மாதிரி வெளியே தெரியாமல் நம்ம கேன்வாஷை வந்து பதிக்கணும். அது எப்படி? அதான் நான் சொல்லித்தரப்போகிறேன். கழுத்துக்கு இந்த மாதிரி கேன்வாஷ் வச்சு தைச்சோம்னா நெக் வந்து நல்லா ஃபினிஷிங்காக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் எப்போவுமே தைக்கிற மெத்தடில் நம்ம கேன்வாஷை பதிக்கும்போது தச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கேன்வாஷ் நம்மளுக்கு வெள்ளையாக தெரியும், வெளியே தெரியும். இப்போ இந்த மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னா நம்ம எப்படி தைக்கணும் அதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த நெக்கோடைய அளவுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு லைனிங்கில் இந்த மாதிரி வச்சு அயன் பண்ணிவிட்டு இந்த லைனிங்கை சுற்றி ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. உள்ளே இருக்க கிளாத்தையும் வெளியே இருக்க கிளாத்தையும் இந்த மாதிரி அந்த 1/2 இன்ச்சை மடித்து இந்த மாதிரி சுற்றி தச்சிடணும். இப்போது இந்த லைனிங்கே மெயின் ஃபேப்ரிக்கு இந்த கேன்வாஷ் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லைனிங்கை இப்படி பிரித்து போட்டுடணும். இதுக்கு மேலே நம்மளுடைய ப்ளவுஸுடைய மெயின் கிளாத்தை போடுறோம். இந்த மாதிரி போடுறோம். எப்படி போட்டிருக்கேன்? இந்த மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கம் ரைட் சைடு வந்து லைனிங்கை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்படி மெயின் கிளாத் போட்டதுக்கப்புறமா நம்ம கேன்வாஷ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கரெக்டாக இந்த லைனிங்க்கு ஏற்ற மாதிரி வைக்கிறோம். மெயின் ஃபேப்ரிக் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அதனால் நான் கழுத்தை மட்டும் கட் பண்ணலை. உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரினா நீங்கள் கழுத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வைங்கிட்டு இதை பின் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பின் குத்திக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்க கிளாத் எல்லாம் நகராமல் இருக்கும். இப்போது 1/2 இன்ச்சில் வந்து நம்ம கழுத்துக்கு தையல் போடலாம். இந்த மாதிரி துணியை தைக்கும்போது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் ஈஸியாகவும் தைக்கலாம். அது எப்படின்னு வீடியோட கடைசியில் சொல்கிறேன். சுற்றி 1/2 இன்ச்சில் தையல் போடணும். இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறமா உள்ளே இருக்க துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கர்வாக இருக்கிற இடத்துலலாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறோம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா ஊசியெல்லாம் எடுத்துகிட்டு லைனிங்கை திருப்புறோம். இப்படி இதையும் இது கூட சேர்த்துக்கிறோம். இதுக்கு மேலே பதிச்சு தையல் போடுறோம். இந்த மெயின் கிளாத் மட்டும் தனியாக இருக்கணும். இந்த மாதிரி பதிச்சு தையல் போட்டதுக்கப்புறமா அப்படியே திருப்புங்க. திருப்பிட்டோம்னா நம்மளுக்கு துணியோட நல்ல பக்கம் மேலே வந்துடும். இதுக்கு அப்படியே இன்னொரு பக்கம் திருப்பி பாருங்கள், லைனிங்கும் நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிரும். அப்போ நம்ம உள்ளே வச்ச கேன்வாஷு இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுனால நம்மளுக்கு கேன்வாஷும் வெளியே தெரியாது, இந்த வெட்டி விட்ட பிசரும் வெளியே தெரியாது இந்த மெத்தடில் தைக்கும்போது. இதுக்கு மேலே அயன் பண்ணிவிட்டு ஒரு பதிச்சு தையல் போட்டோம்னா நல்லா சூப்பராக நின்றுடும். ஏன்னா லைட்டாக இருக்கிறதுனால அயன் மட்டும் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா ஃபினிஷிங் அந்த அளவுக்கு இருக்காது. பதிச்சு தையல் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போது லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இந்த ஃபியூசிங் கிளாத்து. இந்த மாதிரி ஃபியூசிங் கிளாத்தை இந்த மாதிரி ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்கிற கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிட்டீங்கன்னா தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நான் அயன் பண்ணியிருக்கேன். தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஃபியூசிங் கிளாத் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்.